மனோஜ் எலுமிச்சம்பழத்தை வைக்க போகிறாரு. கீழே உருண்டு ஓடாமல் இருக்க பூவை பக்கத்தில் வைக்கிறாரு. முத்து வராரு. 2 எலுமிச்சம்பழம் இருக்கிறதா பார்க்குறாரு. யார் வச்சதுன்னு கேட்குறாரு. விஜயா, நான் தான் வச்சேன். மனோஜ், கெட்டது எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அம்மா வச்சாங்க. விஜயா, காலையில் கோயிலுக்கு போனோம், அங்கே கொடுத்தாங்க. முத்து, எனக்கு போட்டியாக பழத்தை வாங்கி வச்சுருக்கீங்களா? முத்து, மீனா கிச்சனில். மீனா, அவங்களும் எலுமிச்சம்பழத்தை வச்சுருக்காங்க. முத்து, பார்வதி அத்தைக்கு ஜோசியம் சாமியார்னு தெரியும், அவங்கனால தான் வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன விளையாட்டை விளையாடி பார்க்க போகிறேன். மனோஜ் தூங்கிட்டு இருக்காரு. கனவுல எலுமிச்சம்பழம் பறந்து வருது. தூக்கம் கலையுது. தூக்கம் வரல. முத்து ரூம் கதவை தட்டிட்டு போய் ஒளிஞ்சிக்கிறாரு. மனோஜ் வெளியே கதவை திறந்து பார்த்தா யாரும் இல்லை. மறுபடியும் முத்து அப்படி பண்ணுறாரு. மனோஜ் இப்போ கதவை மூடாமல் போய் படுக்க போகிறாரு. முத்து ஒரு நூலால் எலுமிச்சம்பழத்தை கோக்குறாரு. அதை மனோஜ் மேலே பெட்டுக்கு தூக்கி போடுறாரு. முத்து அந்த நூலை வச்சு பழத்தை இழுக்கிறாரு. பழம் நகரதை பார்த்து மனோஜ் பயப்படுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. 2 பேருமே தூக்கமே வரலன்னு பேசிக்கிறாங்க. ஆளுக்கு வான்னு விஜயா சொல்கிறா. மனோஜ் நடந்ததை சொல்கிறாரு. விஜயா பயத்தில் அப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மனோஜ், முத்து வச்ச பழத்துக்கு பவர் அதிகமாக இருக்குமோ, அதை வெளியில் தூக்கி போட்டுடலாம். பூஜை ரூமுக்கு போகிறாங்க. விஜயா பழத்தை எடுக்கிறாங்க. மனோஜ், நம்ம வச்ச பழத்தையும் சேர்ந்து வெளியே போட்டுடலான்னு சொல்கிறாரு. விஜயா 2 பழத்தையும் எடுத்துகிட்டு பூஜை ரூமை விட்டு வெளியே வராங்க. வீட்டில் எல்லா லைட்டும் ஆன் ஆகுது. எல்லோரும் வராங்க. அண்ணாமலை, விஜயா என்ன பண்ணுற? விஜயா, தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்க. முத்து, நான் சொன்னேன்ல மாட்டுவாங்கன்னு. ரவி, அப்போ நகையை மனோஜ் தான் மாற்றினானா கவரிங்கா? முத்து, இந்த பழத்தை மந்திரமே போடலை. அண்ணாமலை, விஜயா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. விஜயா, இப்படி கண்டதெல்லாம் மந்திரிச்சு வச்சா வீட்டுக்கு நல்லதில்லை, அதான் எடுத்தேன்னு சொல்கிறாங்க. முத்து, ஏன் இப்படி நடுசாமத்தில் பண்ணுறீங்க? ரோகிணி மனோஜை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. முத்து தடுத்து நிப்பாட்டுறாரு. இதோட எபிசோடிங்க முடியுதுங்க. நாளைக்கு அண்ணாமலை உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்கிறாரு விஜயாவை பார்த்து. விஜயா, சரி பேச வேண்டாம், நான் தானே பிரச்சனையாக இருக்கேன். நாளை பார்ப்போம்.